கேப்டன்ல நடிக்கும்போது ஐஸ்வர்யாவுடைய கனவு என்ன இருந்தது எதிர்காலத்தை பற்றி நடிக்க போகிறதுக்கு முன்னாடி? நடிக்க போகிறதுக்கு முன்னாடி நான் டைரியெல்லாம் எழுதுவேன் சார். 2022லேருந்து எழுதுகிறேன். அது எனக்கு என்னென்னா, நம்ம என்ன நேற்று யோசிச்ச மாதிரி இன்றைக்கி யோசிக்க மாட்டேங்கிறோம். என்ன 2-3 மாதத்துக்கு ஒருக்கா நம்ம தாட்ஸ் எல்லாம் மாறிட்டே இருக்குது. ஒரு நாள் சரி இது தோணுது, மாறிட்டே இருக்குது, என்னது இது அப்படின்றத நம்ம எழுதி வச்சுக்கலாம் அப்படி சொல்லியே தான் எழுதுனேன். நான் அதில் எழுதுவேன், நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல அப்படின்னு எழுதிட்டு நான் இதை சோகமாக எழுதலை. இங்க் பென் வாங்கினா எழுதுவேன். அது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இங்க் பென் வாங்கினது எழுதினேன். என்ன நல்ல விஷயம் நடந்தாலும் என்ன சோகமாக இருந்தாலும் அதை நான் எழுதிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. என் தாட்ஸை வந்து ஏதோ இடத்துல போடுறது. இப்போ மில்லர் முன்னாடி நான் அப்புறம் அடுத்து இது டவுன் த லைன் நான் உட்காந்து படிச்சும் பார்ப்பேன். இப்போ உட்காந்து படிக்கலாம் செய்வேன், என்ன எழுதியிருக்கோம், என்ன யோசிச்சிருக்கோம் அப்படின்னு. மில்லர் அப்போ என்ன எழுதியிருக்கேன்னா, ஒரு பெரிய வாய்ப்பு கிடச்சிருக்கு, அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். இது ஒரு சூப்பர் விஷயம் நடந்திருக்கு. நம்ம வந்து எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு நடிக்க வருதுன்னு. ஆனால் எனக்கு தெரியல, நான் வந்து எனக்கு டான்ஸ் ஆட வருமானு தெரியல, நான் வந்து இது பண்ணுவேனான்னு தெரியல. ஆனால் எல்லாரும் என்ன நம்புகிறாங்க. ஒன்று தான் சார் இருந்துச்சு. அப்பா ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. அவர் இப்போ கஷ்டப்படுறாரு. அவருக்கு அந்த ஸ்கார்பியோ காரை திரும்ப வாங்கி கொடுத்துடணும். அவர் வித்துட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி அழுதாரு, நான் ஸ்கார்பியோ வித்துட்டேன்னு. அந்த கார் அவருக்கு திரும்ப வாங்கி கொடுத்துடணும். அம்மாவுக்கு நகை ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்கு நகை வாங்கி கொடுக்கணும். அக்காவுக்கு பொட்டிக் வச்சு கொடுக்கணும். தங்கச்சிக்கு வந்து அவங்க ஸ்கின் மேலே அவங்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ஸே இல்லாத ஒரு ஆள் அவங்க. ஸோ அவங்க ஸ்கின்னை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இல்லை, அவங்க சொன்னால் நீப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. சரி, அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு என் ஃபேமிலியை சுற்றியே தான் சார் இருந்துச்சு. இப்போ மில்லர் இப்போ வரைக்குமே வைங்களேன், இப்போ வரைக்குமே எனக்கு வந்து வீட்டை எப்படி செட்டில் பண்ணலாம் அப்படி தான் இருந்து. மில்லர் வெள்ளானதுக்கப்புறம் சினிமான்றது வந்து நான் முதல் நாள் செட்டுக்கு போகும்போது ஐ வாஸ் டூ எக்ஸைட்டட். அப்படியே ஒரு மாதிரி ஒரு பெரிய எனர்ஜியோட போனேன் சார். ஆனால் 6 மாதம் ப்ராசஸ் எடுத்துக்கிச்சு அந்த படம். 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. நடிக்கும் போதும் அங்கே போகும்போது கூட அடுத்து இது ரிலீஸ் ஆயிடும், நம்ம 1 மாதம் ஒன்று பண்ணிடுவோம், அடுத்து ஒருத்தன் கூப்பிடுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இது சினிமா ப்ராசஸே எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, அதை நான் ஒழுங்காக பண்ணுறேன்னான்னு இருந்துச்சு. முடிச்ச அப்புறம் தான் எழுதினேன், முதல்ல நீ ஒரு படத்தில் நடிச்சு அதில் உனக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடச்சி அது எடிட்டில் வச்சு அப்புறம் யாரோ ஒருத்தர் பார்த்து சூப்பராக நடிக்குது இந்த பொண்ணு அப்படின்றது தான் உனக்கு ஒரு நடிகையாக, ஒரு ஆர்டிஸ்ட்டாக அதான் உன்னோட சக்ஸஸ். அது வரைக்கும் நீ வந்து கற்பனை கோட்டெல்லாம் கட்டக்கூடாது. எனக்கு பிளைண்டாக அப்பாவுக்கு இதெல்லாம் பண்ணிடணும்னு இருக்கும், ஸ்கார்பியோ வாங்கி கொடுத்தணும்னு இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நான் யோசிச்சதில்லை. எல்லோரும் நடிக்க வருதுன்னு சொல்லிடுறாங்களே, அப்போ நடிச்சிடலாமா? ஆனால் நம்மளுக்கு வருமானு தெரியலையே. சரி, ஆங்கரிங் பண்ணிகிட்ருக்கோம், இங்கே ஒர்க் பண்ணுறேன், நியூஸ் ரீடராக இருக்கேன், மாதம் ஒரு 40,000 எனக்கு வருமானம் வந்துட்டு இருந்துச்சு. அது போக எனக்கு ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணிருந்தேன், எனக்கு சில மாதம் 1 லட்சம் வருமானம்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் எனக்கு எங்கள் வீட்டுக்கு பாதி கொடுத்துருவேன், எனக்கு பார்த்துக்கிறது. நான் என்னன்னு தெரியல சார், நான் எதனால் எப்போத்துலேருந்து ஆரம்பிச்சதுன்னு தெரியல. ஜென்ரலாகவே ரொம்ப பாசிட்டிவான கண்மூடி என்னை பாசிட்டிவிட்டியெல்லாம் உடஞ்சதே ஒரு கடைசி 2 வருஷத்துக்கு நிறைய பிரேக் ஆச்சு. பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் யார் என்ன வந்து கேட்டாலும் பண்ணிடலாம், செஞ்சிடலாம், முடிச்சிடலாம், இதே தான் இருக்கும் என் வார்த்தைகள். அதனால அது மில்லருக்கு அப்புறம் இப்படி தான் இருந்துச்சு. இது வந்து இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் அப்படின்ட்டு இருந்துச்சு. மில்லர் திரைப்படத்தில் மிகப்பெரிய வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து திரைப்பட வாய்ப்புகள் கிடைச்சிது. என்னென்ன படங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது சார்? மில்லருக்கு அப்புறம் சசிகுமார் சாரோட எவிடன்ஸ் படத்தில் ஒரு கான்ஸ்டபிள் ரோல் ஒன்று பண்ணேன். அதுக்கப்புறம் அதர்வா சாரோட டிஎன்ஏ படத்தில் ஒரு கேரக்டர் ரோல் ஒன்று, கிளைமேக்ஸில் தான் இருப்பேன், பட் ஒரு முக்கியமான இடத்துல வருவேன், ஸ்க்ரீனில் வருவேன். அதுக்கப்புறம் இப்போது கூழாங்கல் படத்தோட கேமராமேன் விக்னேஷ் குமுலைன்னு இஸ் டன் அனதர் ஃபிலிம் ஃபார் ஃபெஸ்டிவல், அதில் வந்து லீடாக பண்ணியிருக்கேன். அப்புறம் மாதம்பட்டி சார் அகேன் இவங்களோட ஒர்க் பண்ணியிருக்காங்க, சரவணன் ராஜேந்திரன் சாரோட மெஹந்தி சர்க்கஸ். மாதம்பட்டி ரங்கராஜ் சார் வந்து மெஹந்தி சர்க்கஸ் டேட்டோட அடுத்த படம் பண்ணியிருக்காங்கல்ல, அதில் வந்து ஒரு முக்கியமான ரோல் சார். அந்த கதையை வந்து அந்த கதையை வந்து இழுத்து கொண்டு போகிற மாதிரியான ஒரு கேரக்டர். அது வந்து இந்த முக்கியமான ரோல்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 6-7 சீன் எனக்கு இருந்துச்சு. அப்போ அது முக்கியமான ரோல் தானே. இப்போ நம்ம ஷூட்டிங்க்கு ஒரு 4 நாள் தான் போகிறோம், ஒரு 3 நாள் தான் போகிறோம்னா அது ஒரு கேரக்டர். நம்ம ஒரு 10 நாள் அதில் நடிக்கிறோன்னா அது ஒரு கேரக்டர் இல்லை. அப்போ தான் இப்போ எனக்கு புரியுது, ஒரு 2 நாள் இருக்குமானாங்கன்னா அது வந்து எடிட்டில் இவ்வளோ தான் வரும். ஒரு 10-15 நாள் கேட்குறேன். இப்போ பெரிய படங்களுக்கு வந்து இப்போ மில்லர்லாம் ஒரு 40 நாள் இருந்துச்சு. விச் டசன்ட் மீன் நம்ம படம் ஃபுல்லாக வரப்போகிறோன்னு அர்த்தம் கிடையாது, உங்களுக்கு அவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு ஒரு புரிதல் வந்துருச்சு சார். பொன்ராம் சார் படம் வந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இவங்க சரத்குமார் சாருக்கு பொண்ணாக நடிச்சிருக்கேன். கேப்டன் சார் பையனை வச்சு பண்ணியிருக்காங்களா, அந்த படத்தில் வந்து ஒரு கேரக்டர் சாரோட பொண்ணா. அதுவும் சின்ன இடம் தான் வருவேன். பட் இப்போ பண்ணுறதுலாம் எப்படி இருக்குன்னா, அது டெஃபினட்டாக வந்துடும் எடிட்டில், தேட்டரில் அப்படின்னு மாதிரி ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ் கிடச்சிட்ருக்கு. இந்த பட வாய்ப்புகள்லாம் வந்தபோது
எதனுடைய அடிப்படையில் உங்களை தேர்ந்தெடுத்ததாக அவங்க சொன்னாங்க? சோஷியல் மீடியா தான் சார். நான் வந்து எனக்கு அதுக்கப்புறம் மில்லருக்கு அப்புறம் என்னாச்சுன்னா எல்லாம் போர்ட்ஃபோலியோ இருக்கான்னு கேட்டாங்க. போர்ட்ஃபோலியோ சரி, ஃபோட்டோ ஷூட்ஸே நான் பெருசாக பண்ணதில்லை. அதனால அப்புறம் ஃபோட்டோ ஷூட்ஸ் நிறைய எடுக்க ஆரம்பித்தேன். நம்ம ஆஃபீஸ்லேயே எனக்கு வந்து நிறைய எடுத்து கொடுத்துருக்காங்க. மாடியில் நான் ஃபோட்டோ எடுப்பேன். அது இன்ஸ்டாகிராமில் வந்து அப்லோட் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு மெயில்ஸும் நிறையா மெசேஜஸும் டிஎம்ஸும் வரும் சார். அப்கமிங் டிரெக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து அவங்களுக்காக நிறைய ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 10-12 பைலட் நடிச்சிருப்பேன், ஒரு 20-30 ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருப்பேன். அவங்க எல்லாம் ரொம்ப லட்டு மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சுருப்பாங்க. எனக்கு மெயில் பண்ணாங்கன்னா நான் வந்து மெயிலை பார்த்து அதில் ரெஸ்பாண்ட், நான் வந்து மெயில் அனுப்புவாங்க. ரொம்ப ப்ரொஃபஷனல் சார். ஆமாம், நான் ஒர்க் பண்ண எல்லா டீமுமே மெயில் பண்ணுவாங்க, எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுவாங்க. நான் வந்து இப்படி ஒரு கதை வச்சுருக்கேன். ஆனால் நான் வந்து கேட்பேன் அவங்ககிட்ட, எப்படி எனக்கு அனுப்பிச்சிங்க? எனக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைசிங்காக இருக்கும், நம்மளுக்கு மெயில் அனுப்புகிறாங்களே எப்படி இது அப்படின்னு. நாங்கள் ஒரு 15 பேருக்கு அனுப்பிச்சோம், நீங்கள் மட்டும்தான் ரிப்ளை பண்ணீங்க. ஓ சரிப்பா அப்படின்னு. ஆனால் அவங்க வந்து ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல், ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸோடலாம் ஒர்க் பண்ணேன் சார். ஃபைனல் இயர் படிக்கிற பசங்களோடலாம். அவ்வளோ ப்ரொஃபஷனல் சார். லைவ் சவுண்டு முத நான் அந்த டீமோட தான் ஒர்க் பண்ணேன். லைவ் சவுண்டு, அவங்க என்ன எடுக்க போகிறாங்கன்றதுல அவ்வளோ கான்ஃபிடென்ட்டு. லைக் எனக்கு சினிமாக்கு முன்னாடி இதெல்லாம் கிடைச்ச அனுபவம். அதுக்கப்புறமா தான் நான் அதர்வா சார் படமாக இருக்கும், அதெல்லாம் அப்புறம் தான் பண்ணேன். எனக்கு இந்த ப்ராசஸே எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது. இந்த பசங்களோட ஒர்க் பண்ணதே எனக்கு வந்து என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்றது வந்து எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பைலட்ஸ் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுத்துச்சுன்னு சொல்லுவேன் சார். எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு, நான் தகுதியான ஆளா நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். என்ன இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸும் பைலட்ஸும் வந்து இவங்க எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணி அப்படியா நடிக்க வருதா நான் ஹானஸ்ட்டாக சொல்லிடுவேன் சார், இந்த கதை ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு இது வந்து என் மனசுக்கு இது சரின்னு படுது, எனக்கு நடிக்க வருமானு தெரியல, நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் என்ன வேணும்னு சொல்லுங்கள், நான் பண்ணுறேன். இன்னொன்று எனக்கு இது லேர்னிங் தான், எனக்குமே இது எக்ஸ்பீரியன்ஸ் தான், எனக்குமே இது லேர்னிங் தான் அப்படின்னும் போது அவங்க காசு வந்து இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அப்படிம்பாங்க. இல்லை எனக்கு நாங்கள் இப்படி நகையை அடகு வச்சு நான் ஒரு பைலட் எடுக்கிறேன்பாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு நாள் தானே, சரி ஓகே எனக்கு காசு வேண்டாம். அப்போது யோசிச்சதே சினிமா வந்துடலாம் அப்படின்னு நினச்சதே வந்து பணம் சம்பாதிச்சிடலாம், அப்பாவுக்கு கார் வாங்கிடலான்னு. ஆனால் எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸும் பைலட்ஸும் வந்து ஐயோ பாவம், இவங்களே வந்து காசு இல்லாமல் நான் எப்படி எனக்கு ஒரு நாள் காசு 5000 கொடுங்க 3000 எப்படி கேட்க முடியும், ஓகே நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு. அது அப்படியே கொஞ்சமாக அந்த ஒரு டீமோட ஒர்க் பண்ணுறது இன்னொரு டீமுக்கு அப்படின்னு ரெஸ்பாண்ட் பண்ணி, நான் எனக்கு தெரிஞ்ச மெயில் தான் நிறையா. நான் அதை ரெஸ்பாண்ட் பண்ணி நான் ஸ்கிரிப்டை படித்து அவங்க நேரில் போய் பார்த்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி இதை எதில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்றதை பார்த்துட்டு எனக்கு அதை பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்றது வந்து சார். ஃபஸ்ட்டு எனக்கு வந்து வாய்ப்பு வந்து இரவு நிழல், பார்த்திபன் சார் படம். ஆமாம், அதுதான் வந்து முத பண்ணியிருக்க வேண்டியது. எதுவுமே பண்ணல அதுக்கு முன்னாடி, நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணல, இது எதுவுமே பண்ணல. ஆனால் அது கொஞ்சம் கிளாமரான ரோல் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு 4-5 இயர்ஸ் முன்னாடி 4 இயர்ஸ் ஆகுது இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எதுவுமே பண்ணல இது வரைக்கும், நடிகைன்னு எனக்கே தெரியாது நான் நடிகையான்னு. இப்போ பார்க்குறவங்களுக்குமே தெரியும், எடுத்தமே இப்படி கிளாமராக பண்ணிட்டோன்னா கூப்பிட்றதெல்லாம் கிளாமராகவே கொடுத்துருவாங்களோ அப்படின்னா வந்து அது அந்த கதை வந்து பண்ணாமல் எனக்கு இதெல்லாம் தான் சார், இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் பைலட்ஸ் தான் வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்கையும் எக்ஸ்பீரியன்ஸையும் கொடுத்துச்சு. ஆக இப்போ அது மாதிரி கிளாமரானோட தான் நடிப்பீங்க? இல்லை சார், நான் இப்போ வந்து எப்படி தெரியுமா யோசிச்சிருக்கேன், ஒன்று வந்து நம்ம இங்கே நான் நடிகை அப்படின்னு முதல்ல தெரியணும்ல, அது எனக்கே இன்னும் தெரியாது, அது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணாதான் உண்டு. ஒரு கேரக்டர் நம்ம பண்ணி நல்லா நடிக்குதுல இந்த பொண்ணு, என்ன கேரக்டர் பண்ணாலும் நல்லா நடிக்குதுன்னு அந்த கேரக்டருக்கு தேவைப்படும் போது கிளாமராக பண்ணோன்னா அது வந்து எனக்கு இப்போ கூட பாருங்களேன், அகேன் நான் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்றது வந்து எனக்கு இருந்துகிட்டே இருக்குது. மேபி நான் அப்படி ஒரு மைண்ட் செட்லேயே, இப்போ எங்கள் அம்மாவே அலோவ் பண்ண மாட்டாங்க, எங்கள் அம்மாக்கே ஸ்லீவ்லெஸ் போட்டால் பிடிக்காது. மில்லர் ஆடியோ லான்ச்சில் நீயே ஸ்லீவ்லெஸ் போட்டு போகணுன்னு எங்கள் அம்மா என்ன கேட்டாங்க. ஸோ என்னால் என் வீட்டையே இன்னும் வந்து மாற்ற முடியல. நான் எப்படி வந்து ரொம்ப இதுவாக நான் அப்படி நடிக்க போகிறேன். இன்னொன்று எனக்கு அது கம்ஃபர்ட் ஜோனும் இல்லை. இப்போ எனக்கு எங்கே கம்ஃபர்ட் இருக்கோ அப்போ மாதிரி ட்ரெஸ் நான் அங்கே போட்டுக்கிறேன். ஒரு இடத்துக்கு போகிறேன், அவங்கெல்லாம் என்ன பார்க்குறாங்க, அவங்களாம் என்ன ஜட்ஜ் பண்ணுறாங்கன்னு போது என்னால் அந்த இடத்துல அந்த ட்ரெஸ்ஸை வந்து போடுறதுக்கு, ஸ்லீவ்லெஸ் போட்டாலே இப்போ கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அதை தாண்டி எனக்கு கிளாமராக பண்ணுறது வந்து அப்போது வந்து எனக்கு ஒரு மாதிரி ஒரு தயக்கம் இருந்துச்சு, எதுக்குன்னு இருந்துச்சு, என்ன சொல்லுவாங்கன்னு இருந்துச்சு. இப்போ என்ன தோணுதுன்னா, நான் நடிகையாக ஒரு ஆர்டிஸ்ட்டாக ஒரு வேளை இங்கே வந்து நல்லா நடிக்குதுப்பா இந்த பொண்ணு அப்படின்னு பேர் வாங்கிட்டேன்னா அப்புறம் அந்த கேரக்டருக்கு டெஃபினட்டாக அது வேணும்னா ஏன் வை நாட், அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் தானே, அது ஒரு இது தானே, டிமாண்ட் பண்ணும்போது பண்ணலாமே அப்படின்னு இப்போ மாறி இருக்கு சார் மனசு. எனக்கும் நடிக்க வருது அப்படின்னு இப்போ ஐஸ்வர்யாவுக்கு தோணுதா? தோணுது சார், தோணுது. மகாநடிகை சார், அதுக்கான முழு காரணமும் முழு கிரெடிட்டும் வந்து ஜீ தமிழ் தான், மகாநடிகை தான். அதுக்கு நான் உள்ளே போகும்போது நான் வேற ஆளாக போனேன்.
போகும்போதே எனக்கு என்னங்க நான் வாழ்க்கையில் எதுவுமே நான் போட்டியாக பார்க்கல, காம்படிஷன் எப்படி நான் ரியாலிட்டி ஷோ எனக்கு வேண்டாம் அதெல்லாம் நிறைய இருந்துச்சு. அதனால் அந்த டீம் இஸ் வெரி குட், தே வெரி சென்சிபிள். அந்த மக்கள்கிட்ட அதை கொண்டு போய் அழகாக ரீச் பண்ணணும். ஸ்கிரிப்ட் நாலேஜ் அவ்வளோ அழகாக, பிரதன் ஒருத்தர் தான் அவ்வளோ அழகாக ஸ்கிரிப்ட் எழுதினாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த ப்ராசஸ். நான் சரிதா மேம், விஜய் ஆண்டனி சார், அபிராமி மேம் அவங்கெல்லாம் பாராட்டினதுக்கு அப்புறமா தான், அது போக ரேண்டமான கமெண்ட்ஸ் இன்ஸ்டாவில் ஒரு 800 பேரும் நல்லா நடிக்கிற, நல்லா நீங்கள் அழுதா நாங்கள் அழுகிறோம், நீங்கள் சிரிச்சா நாங்கள் சிரிக்கிறோம் போது ஓ என்னது வருதா, ஓகே ஓகே ஓகே. எனக்கு அது வெளில போய் வந்ததுக்கு அங்கே டான்ஸர் ஆட வச்சாங்க, சில்க் ஸ்மிதா மேம் டான்ஸ் ஆடினேன், சண்டைக்கோழி சாங்கு ஆடினேன். ஓ அப்போ 5 நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் ஆடிடலாம், இப்போ ஆட வராதுன்னு கிடையாது. அப்போ இங்கிலீஷ் வந்து இப்போ லேர்ன் பண்ணால் பேசிடலாம். ஓகே அப்படி ஏன் பயப்படணும், ஓகே வில் கிவ் அ ட்ரை. அந்த மனப்பான்மை இப்போ கொஞ்சம் வந்திருக்கு சார். இப்போ நீங்கள் பல படங்களில் நடிச்சிருக்கீங்க, இதில் எது வந்து நம்ம கம்ஃபர்ட் ஜோன் இருந்தது? கம்ஃபர்ட் ஜோன் இப்போது சரி, இப்போ நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பைலட்ஸ் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அதுலேருந்தே எனக்கு எப்படி இருக்கும்னா, காஸ்டியூம் வந்து நானே தான் பார்த்துப்பேன். நான் போய் எனக்கு வேண்டிய துணியை வாங்கி அவங்க என்ன கலரில் கேட்குறாங்களோ என்கிட்ட இருக்கான்னு அரேஞ்ச் பண்ணுறது, அங்கே போய் அந்த காஸ்டியூமை வாங்குறது, தச்சு போய் நிற்கிறது, அதுக்கு அந்த எந்த கேரக்டர் டிமாண்ட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகுறது, அந்த டைலாகை படிக்கிறது, அங்கே போய் நடிக்கிறது. எனக்கு நியூஸ் ரீடிங்க்கு நான் எப்படி என்னை தயார்படுத்திக்கிறனோ அதே மாதிரி இதுவும் எனக்கு ஒரு ஜாபாக தான் தெரியுது. அந்த ஜாபுக்கு நான் என்னை தயார்படுத்திட்டு போய் அங்கே நிற்கிறது வந்து முக்கியம் அப்படின்னு. அதில் கம்ஃபர்ட் ஜோன் நான் தெரியல, அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு எதுவுமே எனக்கு அங்கே எனக்கு பதட்டம் தான் சார் இருக்கும். ரொம்ப பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்குது எனக்கு. அடுத்தடுத்த வாய்ப்புகள் வர உண்மையாகவே எனக்கு வந்து ஓகே என்னை நம்பி ஒன்று கேட்குறாங்க கொடுக்குறாங்க, அதை நான் பண்ணிடணும், அதை நான் அவங்களுக்கு கொடுத்துடணும், அதை அவங்களுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுத்துடணும், அந்த தாட்ஸ் மட்டும்தான் இருக்குது. இப்போ உங்களை போன்ற இளம் பெண்கள் சினிமாவில் நடிக்க வரும்போது பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதா இன்னி வரைக்கும் சொல்கிறாங்க. ஐஸ்வர்யா கூட அது இருந்ததா? இருக்கும் சார், கேட்பாங்க, கேட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்க என்னவா இருக்குன்னா, ப்ரைவேட் பார்ட்டி வருவீங்களா சார், பெரிய இடத்துலேருந்து தெரிந்த முகங்கள் கிட்டேருந்து அப்படி எதுவும் நான் இன்னும் ஃபேஸ் பண்ணல. அது மாதிரி மனிதர்கள் அப்படி இருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. இது சின்னதாக ப்ரைவேட் பார்ட்டி வருவீங்களா அப்படின்னாலே அது வந்து நம்ம எப்படின்றத வந்து பார்க்குறாங்க, டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னுக்கான ஒரு புரிதலாம் நான் பார்த்துக்கிட்டேன். இருக்கும் சார், அது கேட்பாங்க, இது இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஓகேவா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. சின்ன படங்களே சார், சின்ன படங்கள் பண்ணுறவங்களே கேட்குறவங்க இருக்காங்க. அது நம்ம சாய்ஸ் தானே. அது வந்து நான் இல்லைங்க அப்படி இல்லை, அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் பண்ணல, அவ்வளோதான். உங்களுடைய திரைப்பயணத்தில் மிகப்பெரிய வாய்ப்பு விஜயோட இணைந்து ஜனநாயகன் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு. நான் துணிவில் நியூஸ் ரீட் பண்ணியிருக்கேன் சார். துணிவில் வந்து நான் செய்தி வாசிச்சிருக்கேன், ஓப்பனிங்கில் வருவேன், வாய்ஸ் ஓவர்ஸ் இருக்குது. ஸோ ஹெச் வினோத் சார் வந்து அந்த செட்டில் தெரியும். டப்பிங்கில் வந்து சார் வந்து என் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஏடிகிட்ட சொன்னதா, ஏடி என்கிட்ட சொன்னாங்க. ஸோ என்னோட தமிழ் மேலே, என்னோட இது மேலே அவருக்கு ஒரு சின்ன நல்ல அபிப்பிராயம் இருக்குன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால சரி நம்ம தமிழுக்காக தான் மறுபடியும் கிடச்சிருக்கு அப்படின்னு. ஸோ இந்த படத்துலையும் தமிழ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் அப்படின்னு எனக்கு தெரியும் போது ஓகே, அப்போ நம்ம அந்த முன்னாடி ஒன்று பண்ணியிருக்கோம், ஆனாலும் இது பர்ஃபார்மன்ஸாக இருக்காதே, இது நம்ம தமிழ்லேயே வச்சு கூப்பிட்றாங்களே, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லைங்க நான் லைட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, அதுக்கான வேலைகள் பார்த்துட்ருக்கேன், அகேன் இது வந்து தமிழாக கூப்பிட்றாங்களேன்னும் போது, பட் இவ்வளோ பெரிய படம், இவ்வளோ கோடி பேர் பார்ப்பாங்க, எத்தனை பேருக்கு தெரியும் நம்மளை நியூஸ் ரீடரா, நம்ம அந்த படத்தில் முகம் வந்தாலே ஆர்டிஸ்ட் தானே நினைப்பாங்க. எனக்கு என்ன இருந்ததுன்னா, ஓகே நிறைய பேர் பார்க்க போகிறாங்க, எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான பேக் ரெடி பண்ணுறது, அதுக்கான பென் ரெடி பண்ணுறது, அது மாதிரியான விஷயங்கள் தான் நான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அங்கே போனதும் எனக்கு ரொம்ப பெரிய அனுபவமாக இருந்துச்சு. எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காங்க, எப்படி இருக்காங்க, பெரிய படங்களோட செட் எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பார்க்குறதுக்கான சான்ஸ் கிடச்சிது சார். படத்துடைய கதாநாயகனான விஜயோட பேச வாய்ப்பு கிடைச்சதா? அது வந்து பயங்கரமான மொமெண்ட்டு சார். நான் யூஸ்வலாக நம்ம வந்து செட்டில் நடிகர்களை பார்க்கும்போது யூஸ்வலாக போய் ஹாய் ஹலோ அப்படி சொல்கிறதுக்கான சந்தர்ப்பம்லாம் அங்கே இருக்காது. அவங்க பேக்டாக இருப்பாங்க, அவங்க ஷார்ட்டுக்கு வருவாங்க, அப்படி தான் இருக்கும். யூஸ்வலாக நானும் அது மாதிரி எந்த படத்துலனாலும் ஐ டோன்ட் கோ அண்ட் சே ஹாய் அண்ட் ஆல். 2வது நாள் போயிருந்தேன், சார் வந்து லஞ்சுக்கு அப்புறம் வந்தாங்க. நான் ஒரு மாதிரி நின்றுருந்தேன் எங்கேயோ, இப்படி நடந்து வந்தாங்க, நான் கவனிக்கல, ஏதோ பண்ணிகிட்டு இருந்தேன், இப்படி பார்த்துட்டே வந்தாங்க. வந்துட்டு ஹாய் எப்படி இருக்கீங்க அப்படின்னாங்க என் பக்கத்தில் வந்து நின்றுட்டு. எனக்கு சார் நல்லா இருக்கேன் சார், உங்கள் ஷோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன், இதில் பண்ணுறீங்களா, ஆல் குட் அப்படின்னாரு. சார் குட் சார் அப்படின்ட்டேன். எனக்கு என்னடா இது சார், ஐஸ்வர்யா சார் அப்படின்னு அப்படின்ட்டு போயிட்டாரு. எனக்கு பிளாங்காக இருந்தது ஒரு செகண்டு, என்னது இது, யார், என்ன இப்படி என்ன நடக்குதுங்க அப்படின்னு. அதோட விட்டுட்டேன். அப்புறம் மற்ற செட்டில் இருக்கவங்க எல்லாரும் என்னம்மா சூப்பர்மா, ஒன்று தெரியுமா, என்ன நீ அந்த பண்ண, முதல்ல செட்டில் இருக்கவங்களுக்கே என்ன யாருன்னு தெரியாது, செட்டில் இருக்கவங்களுக்கே என்ன யாருன்னு தெரியல. அவங்க நீ யார் இந்த பொண்ணு, இதுன்னு இவர்கிட்ட வந்து இப்படின்னு பேசுகிறாரு அப்படின்னு அவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி. மறுபடியும் நான் ஒருமா நின்றுட்டேன். ஷார்ட்டை முடிச்சுட்டு இங்கே வாங்க அப்படின்னு சேரை போட்டு உட்கார வச்சார். ஐஸ்வர்யா இங்கே வாங்க அப்படின்னாரு. நான் உங்களை அப்படின்னு ஆரம்பித்தார்.
சார் இந்த மாலை ஸ்டேஜ் நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்பீங்க உங்கள் சார் ஆன்சர் பண்ணுவாங்க. சார் லென்ஸ் பார்ப்பீங்களா, டூரிங் டாக்கர்ஸ் பார்த்து ஓ வா சார் அப்படின்ட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள்? அவர் ஆமாம் அது என்ன மாலை, ஐயோ நம்மளே தேவையில்லாமல் போட்டோமே அப்படின்னு. சார் இந்த சுரேஷ்னு ஒரு பைத்தியக்காரன் இருக்கான்ல அப்படின்னு அவர் மாலையை போட்டான் சார், இப்படி ஆயிடுச்சு சார் அப்படின்னு. உடனே ஓ ஓ அப்படின்ட்டு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் சொன்னாங்க. சார் நான் வந்து இங்கே பாருங்கள் சார், நான் வந்து என்னோடய கோல் என்னன்னு சொல்கிறது விட்டுட்டேன் பாருங்கள். ஆரம்பிக்கும் போதே அம்மாவை பார்த்து வளர்ந்தேன்னா, அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா, நான் டியூஷனுக்கு வரும்போது சோறு ஊட்டி டியூஷனுக்கு அனுப்புவாங்களா, நான் எல்லா நாளும் நானும் வளர்ந்து இது மாதிரி வீட்டில் இருந்தால் தான் என் பிள்ளை ஸ்கூலு விட்டு வரும்போது ஊட்டி அனுப்புவாங்க, அப்போ நம்ம ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக வாழணும் இப்படின்றதா தெரியும். சார் நான் கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகி 23 வயசில் கல்யாணம், 26 வயசில் 2 குழந்தைன்னு நினச்சேன். பார்த்தா இப்படி வந்துருச்சு விதி. ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் தி ஃப்ளோ. இப்போ வரைக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது. இப்படிலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன அது மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவன் நியூஸ் ரீடர் பேசிக்கலி. அப்புறம் வந்து ஆங்கரிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்கிறேன். தெரில வாட் இஸ் நெக்ஸ்ட்டுன்னு தெரில. அது மாதிரி பெருசாக சாதிக்கணும் அது மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் ஐம் குட். பயங்கர ஜாலியான ஆள், நான் பயங்கர பாசிட்டிவாக இருப்பேன். சூப்பராக இருக்குது சார், இதான் போயிட்டுருக்கு. எனக்கு என்னமோ இந்த இண்டஸ்ட்ரிலாம் செட் ஆகும் தெரில அப்படின்னு. என்னம்மா எப்படி சொல்கிறீங்க, செட் ஆகிடுச்சுன்னா இதை விட நல்ல இண்டஸ்ட்ரி இருக்காதுனாரு. இல்லை சார் பேசிக்காகவே நான் இங்கே இண்டஸ்ட்ரின்னு சொல்லலை, ஜென்ரலாக சொசைட்டியில் சொல்கிறேன். யாரையும் மதிக்கிறது இல்லை. இங்கே பார்த்தா ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை மதிக்கிறது இல்லை. இது வந்து எனக்கு இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வருது. ஒரு செட்டிலலாம் வந்து இவங்களை செட்டில் இருக்கிறான்னா வந்து ஒரு 3 மாடி வந்து லிஃப்ட்டில் வந்து அலோவ் பண்ணல, அவங்கள கேரியரை தூக்கிட்டு அவங்க 3 மாடி ஏறி இறங்கி விறுவிறுத்து அவங்க வந்து ஃபுட்டு கொடுக்குறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்போது இது வந்து இதை மாற்றுறதுக்கு ஹீரோ வரணும், இதை மாற்றுறதுக்கு டிரெக்டர் வரணும்னு கிடையாது. அஸ் அ ஹியூமனாக அஸ் அ பர்சனாக மாறணும்ல. அப்போ அவங்களுக்கு அவங்கவுங்க வேலை முக்கியம் இல்லை சார். இப்போ ஒரு ப்ரொடியூசர் பணம் போடுறாரு, அவருக்கு வந்து அதுக்கான லாபம் வரணும். ஒரு டிரெக்டர் படம் எடுக்கிறாரு, அவருக்கான பேர் வரணும். ஹீரோ எடுக்கிறாங்க, நல்லா நடிக்கிறாங்கன்னு சொல்லணும். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இங்கே வேலை. இதை யார் மாற்ற வரப்போகிறோம், அப்போ இதில் ஏன் நடக்குதுன்னு கேள்வி கேட்க மாட்டாங்களான்னு ஆரம்பிக்கிறது என்னோட இது கிடையாது. ஜென்ரலாகவே இது மாதிரி வந்து மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் கொஸ்டின் பண்ணால் நடிக்க வந்த வேலையை மட்டும் பாருன்றாங்க. அதெல்லாம் ட்ரிகர் ஆகுது. அந்த அண்ணா பாவம் தானே, அவர் எப்படி வந்து 3 மாடி அவர் விறுவிறுத்து கேரியர் தூக்கிட்டு போகிறாருன்னா, என்னம்மா சிங்கப்பெண்ணா சார். இந்த ஃபெமினிசம் பேசுகிற ஆளே கிடையாது. நான் வளர்ந்து வர டைமில் எனக்கு டிரான்ஸ்போர்ட்னாலே மீனிங் தெரியாது. நான் வந்து தட்டச்சு, கனிப்பொறி, சுண்டலின்னு படித்தாள். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே நான் தமிழில் படித்தேன். கணிதவியல், வேதியியல், உயிரியல்னு படித்தாள். எனக்கு ஃபெமினிசம் அப்படின்னாலே வந்து அதுக்கப்புறம் ஃபெமினிசம்னு ஒரு வார்த்தை இருக்குது, இது அர்த்தமானது எனக்கு லேட்டரில் தான் தெரியும். நான் ஃபெமினிசம் பேசுகிற ஆள்லாம் கிடையாது சார். எனக்கு தெரிஞ்சதுலாம் நான் உண்டு, என் வேலை உண்டு. ஆனால் இப்போ புரியுது. நம்ம கொஞ்சம் இப்படி வரும்போது நான் ஒரு ஜேர்னியில் ஒரு மென் எல்லாரும் கிடையாது, ஆனால் வந்து மேல் ஈகோலாம் இருக்குது சார். நம்ம நியாயமாகவே ஒரு விஷயம் சொன்னாலும் நீ சொல்லி நான் ஏன் கேட்கணும், பொண்ணு தானே நீ அப்படின்னு ஒரு சிலர் ட்ரீட் பண்ணுறாங்க தான் சார். அதெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு. அப்புறம் எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, அக்காவை எங்கே கட்டி கொடுத்துருக்காங்க, தங்கச்சி எங்கே கட்டி கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, நான் நீலாங்கரில் தான் சார் வீடு அப்படின்னு. அரசியல் பற்றி சில விஷயங்கள் எனக்கு தோன்றதை சொன்னேன். இது சொல்லாமான்னு தெரியல சார், ஆனால் எனக்கு இப்படி தோணுது அப்படின்னு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா சொல்லுங்கள் அப்படின்னாரு. ஒரு 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 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா தான் எனக்கு அங்கே என்ன நடந்துட்டுருக்குன்றது எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. சார் என்ன சார் எவ்வளோ பெரிய ஆள் நீங்கள், எத்தனை கோடி பேருக்கு உங்களை பிடிக்கும், என் பக்கத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க, டக்குன்னு ஒரு மாதிரி இருக்குது என்ன. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னாரு. இட் வாஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, இட் வாஸ் வெரி கைண்ட். இது மாதிரி நான் கேட்டேன், வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி சார். நம்ம ஏதோ ஒரு ஆங்கராக இருந்திருக்குமே, எங்கேயாவது போட்டேன் வாட் மேக்ஸ் யூ ஹாப்பி சார் அப்படின்னா, நானும் உங்களை மாதிரி தான்மா பாசிட்டிவான ஆள் அப்படின்னாரு. ஹாபி என்ன அப்படின்னு படங்கள் பார்ப்பேன், வெப் சீரீஸாலாம் இல்லாமல் படங்கள் நிறைய பார்ப்பேன். ரீசெண்டாக ட்ராகன் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னாரு. ஓகே சார். எனக்கு வந்து நான் அவ்வளோதான் இருந்தது அந்த இடத்துல. இதுதான் என்னோடய ஜேர்னி, இதை நான் பண்ணிகிட்ருக்கிறேன், எனக்கு இப்படி இருக்குது அப்படின்ற அந்த கான்வர்சேஷன் வந்து இட் வாஸ் வெரி நைஸ். எனக்கு வீட்டுக்கு வந்து எனக்கு அந்த மூமெண்ட் எதுவும் தெரியல. நான் கேப் ஏறி வீட்டுக்கு வரும்போது எனக்கு ஒன்றும் தெரியல. ராத்திரி வந்து தூங்கும் போகும்போது தான் ஆத்தாடி இது என்னது, இது எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. நம்ம இங்கே டூரிங் டாக்கீஸில் லென்ஸ் ஷோ ஹோஸ்ட் பண்ணும்போது எனக்கு எந்த கணக்குமே இருந்தது கிடையாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு சார்கிட்ட கொஸ்டின் கேட்குறோம், அதுக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கிறோமா, அழகாக கேட்குறோமா அந்த கொஸ்டினை, ப்ரெசென்டபிளாக நம்ம டைமுக்கு வருமா, அவ்வளோதான் நம்மளுக்கு இருக்கும். இது இன்றைக்கி வந்து எவ்வளோ அவர் வந்து இஸ் அ ஸ்டார். அவர் அவ்வளோ பெரிய விஷயம் சாதிச்சவர், அவ்வளோ மக்களோட அன்பு இருக்குது அவருக்கு. அப்படி ஒரு பர்சனாலிட்டி நம்மளை பார்த்து நான் ஒர்க்கை பார்த்துருக்கேன்னு சொல்கிறாருன்னா
நம்ம ஒரு வேளை சரியாக தான் வேலையை செஞ்சுட்டு இருக்கோமோ, சரியான எனக்கு நிறைய டவுட்ஸ் வரும் சார். நான் வந்து சினிமாக்கு நானே சொல்லிக்கிறேன், நான் தகுதியான ஆள் இல்லை, எனக்கு இதெல்லாம் பார்த்தா கேள்வி வருது, இங்கே வந்த கேள்வி கேட்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது, வந்தோமா வேலையை பார்த்துட்டு போகணுன்னு. ஆனால் எனக்கு இது வருமா, ஆனால் என்ன எனக்கு லைஃப்பில் செட்டில் ஆகணும், எனக்கும் வந்து கார் வாங்கணும், இப்போ தான் கார் வாங்கணுன்ற ஆசைலாம் வந்திருக்கு. ஆனால் சொசைட்டியில் இருக்கிறவங்கள பார்க்கும்போது நிறைய கொஸ்டின்ஸ் வருது, ஏன் இவங்களாம் கஷ்டப்படுறாங்கன்னு கொஸ்டின்ஸ் வருது. இந்த ஃபீல்டு நம்மளுக்கு தேவையா, வருமா வராத நிறைய குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். தனியாக இருக்கிறதுனால நிறைய நாள் உட்காந்து அழுவேன். அடுத்த நாள் ஒரு மேஜிக் நடக்கும், என் வாழ்க்கையில் மேஜிக்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். இது எனக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருந்தது. இவர் வந்து பேசினது, ஓகே நம்ம சரியான வேலை தான் செஞ்சுட்ருக்கோம், நம்ம வந்து பயப்பட வேணாம், நம்ம ஓகே என்ன பண்ணுறோமோ அதை நம்ம வந்து சீரியஸாக பண்ணுவோம், சின்சியராக பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பூஸ்டாக இருந்தது சார் அந்த கான்வர்சேஷன் எனக்கு. விஜய் அதிகமாக யாருடனும் பேச மாட்டார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சார் அது பேசி முடிச்சப்பறம் தான் சொன்னாங்க, இது மாதிரி வந்து யார்ட்டையுமே இப்படி பேச மாட்டார். என்னம்மா சூப்பர்மா, நீ நல்லா தமிழ் பேசுகிற, நான் திருக்குறள் புக் வச்சுருக்கேன் சார் என்கிட்ட, நான் குட்டியாக எனக்கு. ஒரு நடிகையாக ஐஸ்வர்யாவுக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? இங்கே நடிக்க வந்ததுக்கு அப்புறமா சார் இங்கே இருந்து பார்க்கும்போது எனக்கு வந்து நீங்களும் காதலை கடந்து தான் வந்திருக்கீங்க. காதலை பற்றி என்ன அனுபவம்? காதல் பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.